கடக ராசி நேயர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் பாருங்க. கடக ராசிக்காரர்களுக்கு 2ஆம் பாவத்துக்கு அதிபதி சூரிய பகவான் இப்பொழுது உச்சமாக இருக்கிறார். இன்னிலேருந்து உச்சமாகிறார். ஸோ கண்டிப்பாக நன்மை நடக்கும். அதோட யார் இருக்காரு? சுக்கிரனுடன் இருக்கிறார். சுக்கிரன் யாரு? சுகாதிபதி, சுகத்தை கொடுக்குற கிரகம். வீட்டு, மனை, வாகனம் எல்லாமே வாங்குற, நகை வாங்குறது இருக்கு. குரு பகவான் 12 இருக்கிறார். குரு பகவான் 12 இருந்தால் செலவுகள் அதிகம். யாத்திரைகள், தேவையில்லாத யாத்திரைகள் எல்லாமே நடக்கும். அதாவது பத்திரிகை வச்சுடுவாங்க, அண்ணா வாங்கோ அப்படின்னு போக வேண்டிய நிலைமை இருக்கும். வேலையை விட்டு வெயில் காலத்தில் திடீர்னு சுற்ற வேண்டிய வேலை இருக்கும். ஏனென்றால் இந்த 4 கிரக சேர்க்கை 9வது பாவத்தில் இருக்குது. அதில் சனி இருக்குது. சில நேரம் ஆரோக்கியம் கெடும், மந்த நிலைமை உருவாகும். இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு செஞ்சிடலாமா என்ற மனம் இருக்கும். ஆனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஜன்ம சனி, ஜன்ம குரு வரும். ஜன்ம குரு, கடகத்தில் குரு வரும் பொழுது பல பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, ஐயா காட்டுக்கு போக வேண்டிய நிலைமை இருக்கும், ஜன்ம குரு வந்தால் காட்டுக்கு ஓட வேண்டிய. சில பேர் நீ செத்து கூட, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. குரு பகவான் அந்த இடத்துல உச்சமாக வருவார். உச்சமாக வர குரு என்ன செய்வார்? உங்களை ஒர்க்கு பவுண்ட் ஆக்குவார். இந்த வேலை இந்த நேரத்தில் நாம் செய்தால் எல்லோருக்கும் நன்மை நடக்கும். ஏனென்றால் கடகராசிக்காருக்கு ஹிருதயம் சுத்தமாக இருக்கு. அன்றைய இடத்துல இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு நன்மை செய்யும் தவிர தீமை செய்யாது. ஃபைனான்ஸ் லாஸ் ரிக்கவரி ஆகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வீட்டில் யார் யாருக்கு நோய் நொடியாக இருந்ததோ, பல பேர் வீட்டில் எலக்ட்ரானிக்கெல்லாம் கெடும் இந்த நேரத்தில். ஏன்னா ராகு 8 இருக்கிறார், கேது 2ஆம் பாவத்தில் இருக்கிறார். பல கடகராசிக்காரர்கள் சாதாரணமாக கேட்டிங்கன்னா, என் வீட்டில் ஃப்ரிட்ஜு ரிப்பேரு, டிவி ரிப்பேரு, டியூப்லைட் ரிப்பேர். அதுக்கப்புறம் சில பேருக்கு ராகு 8ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது பேய் பிடிச்சிடுச்சா, யாரும் என் மேலே சூன்யம் பண்ணிட்டாங்களா, எனக்கு தூக்கம் சரியாக வரவில்லை, இந்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும் பல பேருக்கு. அதனால் பயப்படாதீர்கள். வியாபாரிகள், வெளிநாட்டு வியாபாரிகள், உள்நாட்டு வியாபாரிகளுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும் வாழ்க்கை. அரசியல்வாதிகளுக்கு பேர் புகழ் பதவி இருக்கும். தசமய கடகராசி அரசியல்வாதிகளுக்கு அலைச்சல் அலைச்சல் அலைச்சல். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பதவி உயர்வு இருக்கும். தைரியமாக இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கிற எல்லோரும் தன்னுடைய வயிற்று பகுதியை கவனிக்க வேண்டும். ஆரோக்கியம் கொஞ்சம் கெடுறதுக்கு, சீதளம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம்: கடக ராசிக்காரர்கள் நமசிவாய நமசிவாய மந்திரம் ஜபிக்கணும். பகவான் சிவனுக்கு தண்ணீர் பாலார் அபிஷேகம் செய்ய வேண்டும். வியாழக்கிழமை கரும்பு சாரால் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். இதை செய்து கொண்டு வந்தால் கடகராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.